पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ नारायणः परो व्यक्तात् ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्वमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ஓம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ஈஸ்வர தத்துவத்தை பத்தி பேசுனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், சொர்க்கத்துக்கு போறவங்களை பத்தின விஷயங்கள் 2 ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சிருக்கார். ஈஸ்வரனை பாத்தீங்க அப்படின்னா உதாசீனப்படுத்திட்டு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தேவதைகளை உபாசிக்கிறார்களோ, புரியல இப்ப நம்ம தேவதைகளை உபாசிக்க கூடாதுன்னு சொல்லல, எல்லா தேவதைகளும் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல உள்ளுக்குள்ளார ஈஸ்வரர் அந்தர்யாமியா அவங்களுக்குள்ளாரெல்லாம் இருந்துட்டு அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கிறார். அது தெரியாம பாத்தீங்க அப்படின்னா அந்த தேவதைகளே பலன் கொடுக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் முட்டாள்தனம், மூர்க்கத்தனம். அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 7வது சாப்டர்ல படிக்கும் போதே பாத்தீங்கன்னா 7:21 சொன்னார், யோயோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். யார் யார் எந்தெந்த ரூபங்கள்ல பாத்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ, அது எந்த ரூபம் வேணா இருக்கட்டும், சனி பகவானா கூட இருக்கட்டும், காக்கை தான் பாத்தீங்கன்னா தெய்வதா அப்படின்னு நிறைய பேர் காக்கைகளையே உபாசிக்கிறவங்க இருக்காங்க, காக்க புஜண்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு உபாசிக்கிறவங்க இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த தேவதைகளை வேணாலும் உபாசிங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா தேவதையில இருந்தும் யோயோ யாம் யாம் தனும் பக்த, எந்தெந்த உருவத்துல யார் யார் எந்தெந்த உருவத்துல உபாசனை பண்றாங்களோ, ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சத், அர்ச்சனை ஆராதனைகள்லாம் பண்றாங்களோ, தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம், அவங்கவுங்க ஸ்ரத்தைய நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசையாததாக செய்கின்றேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமேவ விததாம் யகம், அந்தந்த ரூபத்திலிருந்து நான் தான் பலன் கொடுப்பதா அந்தந்த ரூபத்துல ஸ்ரத்தைய உண்டு பண்றேன். திருவண்ணாமலையை சுத்துறீங்களா, நிறைய பேருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது. அப்போ சுவாமி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் எல்லாம் பண்றாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்தெந்த ரூபத்துல, திருப்பதிக்கு போறீங்களா, திருப்பதி ரூபத்துல இருந்தும் அவர் தான். நீங்க எங்க போனாலும் ஒரே ஈஸ்வரன், ஏக்க ஈஸ்வரவாதத்தை கொண்டுட்டு வந்தவன், அந்தர்யாமி ஒருத்தர் தான். அது சிவன் வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா விஷ்ணு தான், ஹிரண்ய கர்ப்பர்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேர் தான், பஞ்சும் நூலும் தான் எல்லாம். நல்ல மனசுல புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வர தத்துவம் ஒன்னே ஒண்ணுதான். எந்த தேவதைகிட்ட போனாலும் ஒரே தேவதை, அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாசிக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா 7:21 சொல்லுது, ஒரே ஈஸ்வரன் தான் எல்லா ரூபத்திலிருந்தும் பலன் கொடுக்கின்றான். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் எல்லா ரூபத்திலிருந்தும் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு தெரியாம நம்ம தனித்தனி தேவதைகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு, அந்த தேவதைகளை பிரதானமா வச்சுக்கிட்டு ஈஸ்வரனையும் ஹிரண்ய கர்ப்பரையும் உதாசீனப்படுத்திட்டு எந்த யாகங்கள் யஜ்யங்கள் நடக்குதோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா அஜ்ஞான காரியம்தான். வேதத்தை பாத்தீங்கன்னா பிரயோகிச்சாலும் கூட, வேத கர்மங்களா இருந்தாலும் கூட, எங்கெல்லாம் ஈஸ்வரன் மறுக்கப்படுகின்றானோ, சிவபெருமான அந்தர்யாமிய விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா எதையாவது பண்ணினீங்கன்னா அது தப்பா போயிடும், புரியாம பண்றீங்கன்னு அர்த்தம். விஷ்ணுதான் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரா பாத்தீங்க அப்படின்னா நூல் மாதிரி எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்காருன்னு தெரியாம பண்ணினீங்க அப்படின்னா எல்லாம் வியர்த்தமா போயிடும், அஜ்ஞானம் மட்டும்தான். அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், அந்தர்யாமி சிவபெருமான், சூத்திராத்மா பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான். இந்த 2னாலதான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகம் வியாபிச்சிருக்கு. ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்துகிட்டு கர்மபல தாத்தாவா விஷ்ணுதான் எல்லாத்தையும் பலன் கொடுக்கிறார். அந்த விஷ்ணுக்கு அந்தர்யாமியா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமான் அந்தர்யாமி, சுத்த பிரம்ம தத்துவம் ஈஸ்வரனா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா எந்த தேவதைகிட்ட வேணாலும் நம்ம பாத்தீங்கன்னா பக்தி பண்ணணும். சொன்னதுக்கு பிறகு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அது தெரியாம
நல்ல வைதிக யாக கருமாக்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா 3 வேதங்கள்ல சொல்லப்பட்ட கருமங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ காண்டத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, ஆசைப்படுறாங்களோ தேவலோகத்தை, அவங்க அங்க போய் என்ன பண்றாங்க, நல்லா சௌக்கியமா இருந்து போகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய கருமங்களோட போகத்தெல்லாம் அனுபவிச்சு, சுவாமி இப்பதான் வைதிக கர்மாவே இல்லையே சுவாமி, நம்ம சொல்றோம் வைத்திய கர்மா தான் இல்லாம போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞ யாகம் இல்லைன்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய புண்ணிய கர்மா நடந்துகிட்டே இருக்குங்க. ஐயோ, நீங்க திருவண்ணாமலைக்கு வந்து பாருங்களேன். திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, நம்ம என்ன காலம் மாறி போயிருக்குமான்னு இருக்கும். அந்த அளவு நல்ல காரியங்கள் இன்னும் நடக்குது. ஹரித்வாருக்கு ரிஷிகேஷ் போய் பாத்தீங்கன்னா தெரியும், மதுரா பிருந்தாவன் போனீங்கன்னா தெரியும். ஜேன்னு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைத்திய கர்மாக்கள் நடக்குது. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரிச்சுவல்ஸ் நடந்துருக்கு. எந்த கர்மா பண்ணினாலும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காமியம் இருக்குங்க. அதாங்க ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறதுலயே பிரச்சனை. வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய கர்மா பண்றாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மாக்கு மூலமா வந்து எதையோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எதையாவது கேட்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு. ஈஸ்வரன் மேல வந்து அன்புன்றது ஒண்ணு இல்லாம போச்சு அப்படின்னா அவனை வந்து உதாசீனப்படுத்தினதுக்கு இதான். மோட்சத்தை கொடுக்குற ஆள்கிட்ட போயிட்டு பகவான் சாட்சாத் மோட்சத்தை கொடுக்க போற அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடுன்னு கேட்டோம் அப்படின்னா எவ்வளவு அல்பத்தனம்ல. கார்பண்ய தோஷம் அப்படின்னு பேர் இருக்கு. கார்பண்ய தோஷம்னா புத்தி அல்ப புத்தியா இருக்கு. நமக்கு கேட்கறத வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கேட்க வேண்டியதுன்னு பகவான்கிட்ட. உன்னையே எனக்கு கொடு அப்படின்னு கேட்காம, உன்னையே எனக்கு கொடு அப்படின்னு கேட்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என் குழந்தைய பார்த்துக்கோ. படைச்சு இந்த மொத்த ஜகத்தையும் பார்த்துக்கிறவனுக்கு என் குழந்தையோ என்னோட பேர குழந்தையோ பார்க்க முடியாதா? ஒரு எறும்புக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது பண்றான். இன்னைக்கு காலையில வந்து ஒரு 25 குரங்கு வந்திருக்கு. நான் எப்பவுமே காலங்கத்தால வந்து எதுக்கு நிக்கிறானுங்கன்னு தெரியல. நல்ல விடியறதுக்கு முன்னாடி வந்து நிக்குது. என் கண்ணில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வேர்க்கடலை வாங்கி வச்ச வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லாம இருந்துச்சு. நான் 2 நாளா தேடிக்கிட்டே இருக்கேன், எங்க வச்சேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பாக்குறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை விலைக்கு பார்த்தா அங்க எனக்கு முன்னாடி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வேர்க்கடலை அப்படியே இருக்கு. 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா என் கண்ணிலே படல. குரங்கு வந்திருக்கே, ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்கான்னு பார்த்தா அது முன்னாடி வந்து நிக்குது. எனக்கு ஆச்சரியம், இது எப்படி இங்க வந்துச்சு? 2 நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், என் கண்ணிலேயே படல. இப்ப எப்படி இருக்கு? அப்ப 1 கிலோ வேர்க்கடலை எடுத்து போட்டோன்னா அவங்க ஃபுல்லா அப்போ ஒரு குரங்குக்கு என்ன வேணும்? நீ அங்க போ, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வச்சிருக்கார், அவருக்கு தெரியும். இது நான் 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணில் மறைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அவருக்கு பிரகாசமாகும், உனக்கு ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு தெரியும். ஒரு எறும்புக்கு என்ன கொடுக்கணும், என்ன தூண்டணும் நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அது கெட்டு போச்சே, ஒரு மைசூர் பாகு வாங்கியிருந்தா அது கெட்டு போச்சே, என்ன பண்றது அப்படின்னா இருக்கு, கீழே போட்டா வந்து பாத்தீங்கன்னா எறும்பு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டு போயிடும். அது கெட்டு போகணும், நம்ம கீழே போடணும். அது வந்து பாத்தீங்கன்னா எறும்பு வந்து ஆயிரக்கணக்கான எறும்பு வந்து அதை சாப்பிடணும். என்ன நியமம், என்ன ஆர்டர் இருக்கு? அப்ப இந்த உலகத்துல எதையாவது நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேட்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். கேட்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். காமான்ய காமயத்தை மன்யமானக, முண்டக்க உபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். காமான்ய காமயத்தை மன்யமானக ச காமபிர் ஜாயத்தை தத்திர தத்திர. யார் யார் எதை ஆசைப்படுகின்றானோ அதை அனுபவிப்பதற்காக ஆங்காங்கு பிறக்கின்றான். இப்ப நம்ம என்ன பண்றோம், ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு இல்லாத ஒரு பரதேசியா ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு டென்ட் போட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னா, அந்த அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட போய் கேட்டீங்கன்னா என்னம்மா வியாசம் உங்களுக்கு அப்படின்னு, ஐயோ சாமி நான் ரோட்லயே இருக்கேன் சாமி, ஏதாவது ஒரு ஒண்டு குடுத்தனம் கிடைச்சா கூட போதும், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்டிக்கிட்டு நின்றுவேன். ஒரு சின்னதா வீடு, குழந்தைங்க வந்து படுக்கிறதுக்கு மேல 4 செவரும் ஒரு வீடு இருந்தா போதும் சாமி, ஒரு ஒண்டு குடுத்தனத்துல இருந்தா போதும் அப்படின்னு. ததாஸ்து, பகவான் அனுகிரகம், அடுத்த ஜென்மத்துல உனக்கு அதை ஆகட்டும். ஒன்று கொடுத்தன. இப்ப எத்தனை பேர் இங்க ஜீவராசிகள் ஒன்று கொடுத்தனத்துல இருக்காங்க? அங்க ஒன்று கொடுத்தது இருக்கவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பைப் தண்ணி எல்லாம் போய் பிடிச்சி சங்கடப்படாம ஒரு இண்டிபெண்டா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று கொடுத்த நேரத்துல இருக்க ஆசைப்படுவோம். ததாஸ்து, பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல காம்பவுண்ட்ல நல்லபடியா நிம்மதியா இருப்பாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் போனதுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ இது பத்த மாட்டேங்குது, 4 குழந்தைங்க ஆயிட்டாங்க, தனித்தனியா வந்தா தனித்தனி பெட்ரூம் இருந்தா நல்லா இருக்கும், கெஸ்ட் வந்தா தங்குற மாதிரி.
அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பங்களா மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு புண்ணிய கர்மா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ததாஸ்து அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்களா கிடைச்சணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து சைக்கிள் ஆசைப்பட்டோம், மோட்டார் சைக்கிள் வந்துச்சு, மோட்டார் சைக்கிளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கார் ஆசைப்பட்டோம், கார் கிடைச்சது. இதே மாதிரி நம்ம என்னெல்லாம் சங்கல்பிக்கிறோமோ அதையெல்லாம் இந்த ஜென்மத்திலையும் அடையிறோம். முடியாததெல்லாம் என்ன ஆகும், அடுத்த ஜென்மத்துல போய் அடைய வேண்டியதா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமான்ய காமயத்தே மன்யமானக ச காமபிர் ஜாயத்தே தத்தர தத்தர. எதை அடையறதுக்கு ஆசைப்படுறோமோ அதை அடையறதுக்கு ஆங்காங்கு பிறக்கின்றோம். பரியாப்த காமஸ்ய, முக்கியமானது ஒரு வார்த்தை சொல்றார் அந்த மந்திரத்துல இருக்கு. பரியாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து. எவனுடைய ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் போதும், எனக்கு ஒண்ணு வேணாம், என்ன கொடுக்குறாரோ அது போதும், நான் கேட்க மாட்டேன், இது எல்லாம் பொய்யானது, இந்த ஜெகத்தெல்லாம் பொய்யானது, வெறும் நாமரூபம், பகவான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சாஸ்வதம் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா பகவானை மட்டும் பிரார்த்தனை பண்றானோ, பகவான் எங்க இருக்கார், எனக்குள்ளாரையே இருக்கார், நானா இருக்கார். அப்ப அடைய வேண்டியது ஏதாவது இருக்கா, பகவானையும் வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்கு இல்லை, ஏன்னா அவர் நானா இருக்கார். அப்ப கேட்கறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் பொய் மாயாஜாலம் அப்படின்னு நல்லா புரிஞ்சு ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, பரியாப்த காமஸ்ய, எவனுடைய ஆசைகள் நல்ல குருநாதர் மூலமா பாடம் கேட்டு ஈஸ்வரனை நல்லா புரிஞ்சு எல்லா ஆசைகளும் நீங்கி விட்டதோ. ஆசையை நீங்கணும்னு ஆசையை விட முடியாது, பொய்ன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எவனுடைய ஆசைகள் பரியாப்தமாச்சோ, பரியாப்தம் ஏன்னா பூர்ணமாயிடுச்சோ. எப்படி சாமி பூர்ணமாகும், எப்படி பூர்ணமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு சத்தியம், மீதி எல்லாம் பொய், அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் பூர்த்தியாகும். அந்த ஒண்ணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானா இருக்கு, அந்த ஒண்ணும் அது எப்படி இருக்கு, நானா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் அடையப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு வந்து எவனுக்கு ஆசை நீங்கி விட்டதோ பரியாப்த காமஸ்ய கிருதாத்மனக, அவன் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இகைவ பிரலீயந்தே சர்வா காமாக, அவனுடைய காமங்கள் எல்லாம் இங்கேயே நசிஞ்சு போகுது, அவன் திரும்ப பிறப்பதில்லை. அதே நேரத்துல நீங்க யாக கர்மங்கள்லாம் பண்ணி நான் சொர்க்கத்துக்கு போகணும், அங்க போகணும், எங்க வேணா போங்க, சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், மேல போகணும் கீழே வரணும், மேல போகணும் கீழே வரணும், இது நடந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளவு பெரிய புண்ணிய கர்மாவா இருந்தாலும் என்ன பண்ணணும், போகம் பண்ணணும், மேல போவீங்க, போகம் பண்ணுவீங்க, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மர்த்திய லோகம் விஷந்தி, க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி, திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு கெட்டவனை பத்தி பேசணும், நல்லவனை பத்தி பேசணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 22வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிற. ஏ புனக நிஷ்காமாக சம்யக் தரிசினக, இவ்வளவு நேரம் அதுக்காக தான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை. ஏ புனக நிஷ்காமாக, நிஷ்காமமா இருக்காங்களோ, சம்யக் தரிசினக. இப்ப நான் சொல்றேன்ல ஈஸ்வர தத்துவத்தை உங்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் இனி பூஜையில வந்து பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போங்க, நல்லா ஆராதனை பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க, ஆனா சங்கல்பம்னு கேட்டா ஈஸ்வர பிரீத்தின்னு மட்டும் சொல்லி சங்கல்பம் பண்ணுங்க. நம்ம பண்றதெல்லாம் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் தான் பண்ணணும். சாதகர்களா இருக்கிறவங்க என்னன்னு கேட்டா ஈஸ்வர பிரீத். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வச்சாலும் ஒரே ஒரு நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஈஸ்வர பிரீத்தி மட்டும்தான். ஈஸ்வர அனுகிரகம் மட்டும்தான் தேவையில்லை. இது வேணும் அது வேணும் அல்பத்தரமா கேட்டீங்கன்னா நீங்க வேதாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். என் குழந்தைக்கு என் பேர குழந்தைக்குன்னு எதையாவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புத்தி வரலன்னு அர்த்தம். உங்களுக்கு வேதாந்தமே நீங்க கேட்கல, இந்த ஜெகத்தை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியல, ஒரு குருநாதர்கிட்ட கேட்டு கூட புத்தி வரலன்னு அர்த்தம். பகவான் பார்த்து பார் அப்படின்னு ஒரு நிச்சயம் வந்துடுச்சு அப்படின்னா போதும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், அனுகிரகத்துக்காக தேடணும். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிகளா இருக்கிறார்களோ, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இல்லை, பிரம்மலோகத்துக்கு போகணும்னு ஆசை இல்லை, எந்த ஆசையும் இல்லாம எப்படி ஆசை போச்சு, சம்யக் தரிசினக, நல்ல பார்வை உடையவர்களா, எந்த நிஷ்காமிகளா ஆசை இல்லாதவர்களா இருக்காங்களோ அவங்கள பத்தி 22வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம், அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம், ये जनाः पर्युपासते, ये जनाः पर्युपासते, तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्, तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्.
அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாக, எந்த ஜனங்கள், ஏ ஜனாகனா எந்த ஜனங்கள், நம்ம தான், வேற யாரையும் யோசிக்காதீங்க. இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் அதை பண்ண போறோம். குரு மூலமா அந்த சாஸ்திரத்தை கேட்க கேட்க கேட்க, ஈஸ்வரனை பத்தி கேட்க கேட்க நமக்கு என்ன ஆகணும், மெதுவா எந்த ஜனங்கள் அனன்யாஸ்சிந்தயந்தோ, அனன்ய பக்தி செய்கிறார்களோ, அனன்யமாக பகவானையே சிந்திக்கிறார்களோ, எந்த கர்மா எடுத்தாலும் பகவானையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சதா. ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, சிந்திக்கிறது பகவான் இல்லாம போயிடும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியம் அவனோட ஒவ்வொன்றா சிந்திச்சு சிந்திச்சு ஹேபிட்டை கிரியேட் பண்றது. ஒவ்வொரு காரியத்துக்கும் பகவான் இருக்கார், இது பகவான் பண்றார், இது பகவானை பண்ண வைக்கிறார், என்ன இது பலன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப பகவானை சிந்திச்சு 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும், எல்லாம் பகவான் ஆயிடும். நீங்க பாட்டுக்கு சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போயிடும், எல்லாம் அவன் தான் பண்றான், நான் ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்ற எண்ணம் வந்து. அப்ப சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அனன்யமா, வேறு சிந்தனை இல்லாமல். அனன்யம்னா என்ன அர்த்தம், நான் நிறைய வியாக்கியானம் பண்ண போறேன், மெதுவா எடுத்து. அனன்யம்ன்றதுக்கு அர்த்தம் வேறு சிந்தனை இல்லாமல் பகவானையே சதா காலமும் எந்த ஜனங்கள் பரியுபாசத்தை, பரிசமந்தாத் பூரணமா உபாசிக்கிறார்களோ, தேஷாம் அவர்களுடைய யோகக்ஷேமம், நித்யாபியுக்தானாம் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா என்னோடைய சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, என் சிந்தனையிலே இருக்காங்க, அவர்களுடைய யோகக்ஷேமத்தை. யோகம்னா என்னது அப்படின்னு கேட்டா, அப்பிராப்தஸ்ய பிராப்திக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பேரு யோகம்னு பேரு, அடையாததை அடையிறதுக்கு பேரு யோகம். க்ஷேமம்னு என்ன அர்த்தம், அடைஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தஸ்ய ரக்ஷணம், எது பிராப்தி பண்ணணுமோ அதை வந்து பாதுகாக்கிறது, யோகம் க்ஷேமம். சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாதுகாக்கிறது, இந்த ரெண்டுத்துக்கும் பேரு யோக க்ஷேமம் அர்த்தம். இந்த ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா சதா பகவானையே பார்த்துக்கிட்டு இருந்தா, பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா, யாரு சுவாமி இவரோட யோகக்ஷேமத்தை பார்த்துப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் சொல்றார் அவர்களுடைய யோகக்ஷேமத்தை அகம் பகாமி, நான் சுமக்கிறேன்ற. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேற என்னங்க அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியும், இந்த உலகத்துல எதையாவது அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியுமா? பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அருமையா சொல்றார், நான் தாங்குகின்றேன், கவலைப்படாத, ஒன்னும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என்னையே நினைச்சுக்கிட்டு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை பத்தி நீ ஒரே பண்ணாத, நான் கேர் பண்ணிக்கிறேன், உன் குழந்தைங்க, உன் பேர குழந்தைங்க, உனக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கேட்காம நீ என்னையே சிந்தனை பண்ணிட்டு, என்னையே வந்து பாத்தீங்கன்னா பகவானையே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா 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 ராமா 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 அப்படின்னு எல்லா விவகாரங்கள்லயும் என்னையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கு, லாபமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன், கூட இருக்கேன், நான் கூட இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றேன். பாஷித்துக்கு வந்துருங்க. அனன்யா, அனன்யானா என்ன அர்த்தம், அப்ருதக் பூதா பரம் தேவம் நாராயணம் ஆத்மத்வேன கதாக. ஆச்சாரியார் நான் சொன்னது என்ன சொன்ன, அனன்யான்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன், ந அந்யா இது அனன்யா, அதாவது அந்நியம் இல்லாமல். அந்நியம் இல்லாமன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, வேறு சிந்தனை இல்லாம பகவானை நினைக்கிறது, இதுக்கு பேரு பிருத்தக் பக்தின்னு பேர். துவைத்திகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விசிஷ்டாத்வைத்திகளா இருக்காங்களோ, துவைத்திகள் இருக்காங்களோ, பெரியவங்க நிறைய பேர், ராமானுஜாச்சாரியர்ல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, எப்படி பகவானும் நானும் ஒன்னால ஆக முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பகவானை தனியா வச்சுக்கிறது, நான் தனியா இருக்கேன், அவர் வேற நான் வேற, ஆனா வேற சிந்தனை பண்ணாம பகவானையே அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கிட்டு அதுலயே லைஃப வந்து பாத்தீங்கன்னா கிடக்கிறது, இதுக்கு பேரு அனன்ய சிந்தனைன்னு பேரு. அனன்ய சிந்தனைன்னு அர்த்தம் வேறு சிந்தனை இல்லாமல் பகவானை சிந்திக்கிறது. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அத்வைத மதமா நம்ம சொல்லும் போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனன்ய சிந்தனைக்கு அர்த்தம் ஆச்சாரியர் பாஷ்யத்துல பண்ற அப்ருதக் பூதாக. அப்ருதக் பூதாகன்னு என்ன அர்த்தம், நானும் அவரும் வேறில்லை, எனக்கு வேறில்லாமல் பகவான் இருக்கார். பரம் தேவம் நாராயணம், அந்த பரமதேவன் மேலா இருக்கக்கூடிய அந்த பரமதேவன் நாராயணன். நாராயணன்ற சப்தத்துக்கு அர்த்தம் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம், சுத்த பிரம்மம், பிம்பபூத்தமா இருக்கிறது, நமக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம், அதான் நாராயணன்.
அந்த நாராயணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மத்வேன கதாஹா சந்தக. அந்த பரமாத்மா எங்க இருக்கான்? எனக்குள்ளார இருக்கான். எப்படி இருக்கான்? நானா இருக்கான். இப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தர்றது இந்த ஒரு வாக்கியத்தை தான் ஆச்சாரியார் திரும்ப திரும்ப பயன்படுத்துவது தான் அத்வைதம். பரமாத்மா என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அறிந்தவர்களாக இருந்து கொண்டு என்ன பண்றாங்க? சிந்தையந்தகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானையே வந்து பாத்தீங்கன்னா நானா பகவான் இருக்கார் அப்படின்னு பக்தி பண்ணுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி சிந்தனை பண்றவங்களா இருந்துகிட்டு யாரு அப்படின்னு கேட்டா, மாம் ஏ ஜனாஹா சன்னியாசினா நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா காவி போட்டு என்ன மாதிரி தாடியும் குடுமையும் வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் சிந்திக்காதீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகார சன்னியாசம்னு பேர். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபகாரிக சன்னியாசிகள்னு எங்களுக்கு பேர். வாஸ்தவத்தை சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா இருக்கலாம். எவன் வந்து பாத்தீங்கன்னா கோரா கும்பராவும் நந்தனாருக்கு ஈக்குவலா நம்மளாம் யாராவது ஆக முடியுமா? எந்த சன்னியாசி ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. நந்தனாருக்கு கால் தூசி பெறுவோமா நாங்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதா ஈஸ்வர சிந்தனையே மீராபாய்க்கோ இல்ல பக்த மகான்களோட கால் தூசி பெறுவோமா? நாயன்மார்களுக்கு பக்கத்துல வர முடியுமா நம்ம சன்னியாசிகள்? வேஷம் போட்டா சன்னியாசி இல்லை. அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஈஸ்வரனையே தன்னுடைய ஆத்மாவா இருக்கார்னு என்னையே எவன் சிந்திக்கிறானோ அப்படிப்பட்ட சன்னியாசிகள் பரியுபாசத்தை உபாசிக்கின்றார்களோ எனது தேஷாம் அவர்களுடைய எனது எப்படிப்பட்டார்கள்? பரமார்த்த தரிசினாம். அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னா பாரமார்த்திக தரிசிகள். அவர்கள் வாஸ்தவத்துல உள்ளபடி சிந்திக்கிறவங்க. வெளியில இருக்கிற ஈஸ்வரனை வந்து சிந்திக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க. பக்திக்கா கம்மி? இங்க யோசிப்பாரு. எல்லா இடத்துலயும் ரூபத்தை வச்சு பக்தி நடந்துகிட்டே இருக்கு. எப்படி நடக்குது? வேறா வச்சு பார்க்கும், சிலையில பார்க்கும், சித்திரத்திலையும் சிலையிலையும் மலையாவும் இந்த எல்லாத்தையும் பிரித்தக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனக்கு வேறா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவன் ஒருத்தன் வந்து குருநாதர் மூலமா அந்த பகவான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார்னு பாக்குறானோ அதான் யதார்த்தம். நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8வது சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மமுச்சியதே. பிரம்ம அக்ஷரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? உள்ளுக்குள்ளார அது வந்து அத்தியாத்மமா இருக்கு, நானா இருக்கு. அப்ப நானா இருக்குன்னு தெரியறதுதான் யதார்த்தம். பஞ்சு எங்க இருக்கு அப்படின்னா எல்லா ட்ரெஸ்லயும் எல்லா கிளாத்லயும் ஊடுருவி இருக்கு. பகவான் எப்படி இருக்கார்? சிவபெருமான் எங்கெங்க இல்ல? சிவன் எங்க இல்ல? எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார். நூலும் பஞ்சும் இல்லாம கிளாத்தும் வஸ்திரமும் ட்ரெஸ்ஸும் இருக்குமா? அதே மாதிரி இந்த உலகத்துல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா சிவபெருமானும் பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானும் வியாபிச்சிருக்காங்க. யதார்த்தம் இதுதான். நம்ம யதார்த்தத்தை விட்டுட்டு நாம ரூபத்துல மயங்கி போய் கிடக்கிறோம். அப்ப நாம ரூபத்தை விட்டுட்டு பகவான் எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுவாசமா இருக்கார், உணர்வா இருக்கார், உயிரா இருக்கார் அப்படின்னு எவர்கள் அறிகிறார்களோ பரமார்த்த தரிசினாம் அவர்களுடைய நித்தியாபியுக்தானம் என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றார் சததாபியுக்தானாம். சததம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற சிந்திக்கிறதுக்கு வஸ்துவே இல்லை. வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இருக்கிறது ஏக்கமே அத்விதீயம். அதை வந்து பாத்தீங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய யோகக்ஷேமத்தை இந்த இடத்துல என்ன ஸ்லோகம் கோட் பண்ணணும் அப்படின்னா 7வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. இந்த பக்திக்கு பேர் என்ன பேருனா, அவன் எதுக்கு பக்தி பண்ணணும்? தேவையில்லாம புண்ணாக்கு. எதையா ஒண்ணு அடையறதுக்கு தானே பக்தி பண்ணணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உதார சர்வையே வைத்தே ஞானித்து ஆத்மைவமே மதம். உதாராக சர்வையே வைத்தே ஞானித்து ஆத்மைவமே மதம் ஆஸ்தித சகியுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம். 7வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தை சொல்றாரு. எல்லா பக்தர்களும் பக்தர்கள் தாங்க. உதாராக நம்ம 4 விதமான பக்தர்களை பிரிச்சிருக்கோமா? ஆர்த்த பக்தி, துக்கிகள் பண்ற பக்தி. அதுக்கப்புறம் 2வது பக்திக்கே அர்த்தார்த்தி பக்தி, பிரயோஜனத்துக்கு பண்றது, கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் பண்ற பக்தி. அதுக்கப்புறம் ஜிக்யாசு பக்தி. இப்ப நம்ம எல்லாம் பக்தி பண்றோம். பகவானே உன்னை காட்டு சுவாமி, நாகம் பிரகாஷ சர்வசி. யாருக்கும் கண்ணு தெரிய மாட்டேன்ற, என் கண்ணுக்கு தெரியும் சுவாமி, கொஞ்சோண்டு எனக்கு காட்டும். உன்னை பிடிச்சிக்கிட்டு நான் கரை ஏறிடுறேன், உன்னை கொஞ்சோண்டு எனக்கு காட்டன் தெரியப்படுத்தேன் அப்படின்னு. அப்ப ஜிக்யாசு பக்தி. இந்த ஜிக்யாசு பக்தி மெதுவா ஒரு குருவை வந்து பாத்தீங்கன்னா கூட்டி வச்சு
இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து உங்களுக்காக உங்க கர்மம் நீங்க பண்ண பக்தி என்ன பண்ணும் சேர்த்து வச்சு தெரிஞ்சுக்கோ, என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திடுச்சு. நல்லா சிரவணம் முடிஞ்சிச்சு. சிரவணம் முடியுது, நல்லா மனனமும் முடியுது. மனனமும் சிரவணமும் முடிச்சவனுக்கு என்ன பேரு? ஞானின்னு பேரு. என்ன ஞானி? பரோட்ச ஞானி. அந்த பரோட்ச ஞானியா இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிந்திக்கிறான்? பகவான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு சிந்திக்கிறான்னு வச்சுங்களேன். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானி து ஆத்மைவ மே மதம். ஞானி எப்படி இருக்கான்னு, என்னுடைய ஆத்மாவாகவே ஞானி இருக்கான். அவனுடைய ஆத்மாவா நான் இருக்கேன், என்னுடைய ஆத்மாவா அவன் இருக்கான். ஏன்னா இருக்கிறது ஒரே ஆத்மா. அப்ப ஞானி சிந்தனை பண்றான், நான் சொல்லிட்டு இருக்கேன் சாட்சாத் பகவான் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஏன் சுவாமி பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்சம் அபரோக்ஷமா மாறணுமா, அனுபூதி ஆகணுமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானி பண்ற பக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்தித சகி யுக்தாத்மா. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திதகனா பாஷ்யத்துல எழுதுற, ஆஸ்திதகன்றதுக்கு ஆரூடம் பிரவருத்தாகா. சங்கர பாஷ்யம் ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி பண்ற பக்தி எதுக்கு அப்படின்னா, ஞானி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிஷ்டையை அடையல. நிஷ்டையை அடையாத போது பக்தி வந்து பக்தி இருக்குனாவே அங்க பேதம் இருக்குன்னு அர்த்தம். எதுக்காக அவன் வந்து பிரவருத்தி பண்ணியிருக்கான்? ஆஸ்திதா அப்படின்ற வார்த்தைக்கு ஆச்சாரியர் போடுறார், ஆரோடும் பிரவருத்தகா. நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்றதுல ஏறுவதற்கு, அந்த ஸ்திதியில நிக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறவன். ச ஞானி ஹி யஸ்மாத் அகமேவ பகவான் வாசுதேவோ. அவன் நினைக்கிறான், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அகமேவ பகவான் வாசுதேவக, நான் தான் பகவான் வாசுதேவனா இருக்க. நான் சொன்னேன்ல, சிவோகம் வாசுதேவோகம் சோகம், இதெல்லாம் நானே அவனா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ந அந்நியக அஸ்மி, நான் பரமாத்மாக்கு அந்நியமாக நான் இருக்கவில்லை. ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கணும், பாஷ்யத்தில் இது இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனாகத்தான் இருக்கிறேன், வாசுதேவனுக்கு அந்நியமாக நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, யுக்தாத்மன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் நித்யாபியுக்தானாம்ன்ற சப்தம் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யுக்தாத்மான்ற வார்த்தை இருக்கு. யுக்தாத்மான என்ன ஸ்லோகம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாஹித, ஆச்சாரிய சொல்லு, சமாஹித சித்தக சன். சமாஹித சித்தம்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமாதி சித்தம். சமாஹிதம்ன்ற அர்த்தம், சமாதின்ற சப்தம் எல்லாத்துக்கும் ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரூட்ல தான் வந்து உண்டாகிறது. சமாஹிதம், ஏகாகிரம், அப்புறம் சமாதி, இந்த சப்தங்கள்லாம் ஒரே பெயர் உள்ளவை, ஒரே அர்த்தம் உள்ளவை. அப்ப இங்க வந்துருங்க, இப்ப நித்யாபியுக்தானாம்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றாரு, சததாபியுக்தானாம். சததம் என்ன அர்த்தம்? தொடர்ந்து தைலதார மாதிரி பகவானோட சிந்தனையே போகணும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி வந்து பாத்தீங்கன்னா மரா 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 மரான்னு உட்கார்ந்தாரோ, எப்படி அருணகிரிநாதர் ஓம் 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 ஓம்னு எவ்வளவு வருஷம்? 12 வருஷம் உட்கார்ந்தார் அருணகிரிநாதர். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஈஸியா வந்தார், அவருக்கு ஏதோ சித்திச்சு. சும்மா இரு சொல்லற உட்கார வச்சுட்டார். அந்நியாவாச்சம் விமுச்சித்த வாச்சோ விக்லாபனம் தத்து, வாக்கு வந்து வரையப்படுத்தாத, வேஸ்ட், அது சித்தத்தை சஞ்சலப்படுத்தும். அப்ப என்ன பண்ண, அப்ப ஓம் இதி தியாயத்தை ஆத்மானம், ஆத்மாவை தியானம் பண்ணிட்டு பேசுவா உட்காருட்டார். முருகர் பெருமானை வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொன்னதுக்கு பிறகு அருணகிரிநாதர் உட்கார்ந்தார். அவ்வளவுதான், 12 வருஷம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு பக்கரியா இருந்தா ரத்னாகரன் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க சிந்தனை, பகவானையே மரா 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 மரான்னு சிந்திச்சு செயிட்டாயாச்சு, அடைய வேண்டியதாக இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாஹித சித்தம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், டைம் கொடுக்குறோம் பகவானுக்கு. நீ இவ்வளவு டைம், அதெல்லாம் பத்தாது சார். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா போனா பரவாயில்ல, கிரேஸ் மார்க் போடுற மாதிரி போட போது, ஒரு மணி நேரம் உனக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னாலாம் அடைய முடியாது. 1 மணி நேரம் லௌகிகத்துக்கு, மீதி இருக்கிற நேரம்லாம் உனக்கு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பகவானுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டைம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்திலேயே இருந்துகிட்டு அவனையே பக்தி பண்ணிக்கிட்டு. அதான் இங்க சொல்றாரு, நித்யாபியுக்தானாம்ன்றதுக்கு அர்த்தம் சததாபியுக்தானாம். அப்படி யாரு இருக்காங்களோ அப்ப அவங்க காரியத்தெல்லாம் யாரு சுவாமி பார்த்துப்பா? லௌகிகத்தை கேட்கிற கேள்வியே இதுதான் கேட்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனையில இருக்கேன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குடும்பத்தை இல்லைங்க, உங்களுக்கு மோட்சத்தையே கொடுப்பாரு பகவான். குடும்பத்தை போய் அல்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப சாதாரண பெர்சனால வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ரன் பண்ண முடியும், அதுக்கு பகவான்லாம் தேவையில்லை.
பகவான் உங்களுக்கு மோட்சத்தையே கொடுக்க போறாருங்க. 1000 கோடி ரூபாய் கொடுக்குறவர்கிட்ட போயிட்டு வந்து 50 ரூபாய்க்கு யார் பார்த்துப்பா அப்படின்னா, 50 ரூபாய்க்கு ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, அவர் 1000 கோடி தரத்துக்கு ரெடியா இருக்கார். அதனால்தான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யோகக்ஷேமம். அப்படி யாரு சிந்திக்கிறாங்களோ அவங்களுடைய யோகக்ஷேமத்தை, யோகம்னு என்னது, அப்பிராப்தஸ்ய பிராபணம், பிராபணம். எது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பிராப்தஸ்ய பிராபணம், அடையாததை அடைதல். வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேமஹா தத் ரக்ஷணம், பாதுகாக்கிறோம். சம்பாதிச்சதை பாதுகாக்கிறதுக்கு பேரு க்ஷேமம், தத் ரக்ஷணம். எதை சம்பாதிக்கிறோமோ அதுக்கு பேரு யோகம். சம்பாதிச்சதை வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷணம் பண்றோம், அதுக்கு பேரு க்ஷேமம். இந்த யோகக்ஷேமம் 2 இருக்குல்ல, தது உபயம். இந்த 2த்தையுமே நான் என்ன பண்றேன், அகம் வகாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா சுமக்கிறேன்ற. நான் கொடுக்கல, கொடுக்கறதுக்கும் சுமக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் பாத்தீங்களா, அதுதான் நல்ல இது. ட்ரெயின்ல போற முட்டாளே, தலையில தூக்கி வெயிட்டை வந்து தலையில தூக்கி வச்சுக்காத, ட்ரெயின் உன்னையும் சுமக்குது, உன்னோட லக்கேஜையும் சுமக்குது. அப்ப என்ன பண்ணணும், லக்கேஜை தலையில தூக்கி வைக்காம ட்ரெயின்ல இறக்கி வச்சுட்டு அப்படின்னா நிம்மதியா உட்காரு. ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா உன்னையும் சுமக்குது, இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற எல்லாத்தையும் சுமக்குது, லக்கேஜையும் சேர்த்து சுமக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டு லக்கேஜை தூக்கி தலையில வச்சிருக்க மாதிரி பிகாரி மாதிரி இருக்கும் நம்ம எல்லாம். மூர்க்கனா இருக்கும், அன்பட்டா இருக்கும் நம்ம எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி, சுவாமி பார்த்துப்பார். ஒரே இது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு விடுறது. அப்படி விட்டோம் அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை தாங்குறார். பிறந்ததுல இருந்து இந்த மொத்த ஜெகத்தையும் தாங்குறவர் நம்மள என்ன கைவிட்டாரா? வேற யாராவது நம்மளை தாங்குறாங்க? ஆதாரபூதமா இருக்கார். இந்த கிளாத்துக்கு வந்து அங்கவஸ்திரத்துக்கு எது ஆதாரம்? யாரு தாங்குறா இந்த அங்கவஸ்திரத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சு தாங்குது, நூலு தாங்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ, இந்த கிளாத்துக்கு தெரியாம கூட இருக்கலாம், மூர்க்கனா இருக்கலாம், இந்த கிளாத்து அறியாம இருக்கலாம். அறிஞ்சாலும் அறியலனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்தை தாங்கிறது பஞ்சு தான். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கார். இரண்ய கர்ப்பர் தான் நமக்கான கர்ம பலன்களை எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்ப ஒருத்தர் தாங்கிறார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை கொடுக்கிறார். உணர்வா உயிரா 2 பேரும் எனக்குள்ளாரே இருக்காங்க. நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. சதா காலம் அவங்க தான் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க சொல்றார், யோகக்ஷேமம் வகாமின்னு அர்த்தம், பிராப்பயாமி அகம். நான் கொடுக்கின்றேன், கொடுக்கின்றேன்னு அர்த்தம், தாங்கிறது மூலமா கொடுக்கின்றேன் சொல்றேன். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானி து ஆத்மா ஏவ மே மதம். 7:18 இருக்கிற ஸ்லோகத்தை சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தோட பாஷ்யம் படிக்கணும் நீங்க. நான் அதனால தான் பாஷ்யத்தை கோட் பண்ணேன். 7:18 இருக்கு, ஞானி எப்படிப்பட்டவன் அப்ப, நான் என்னுடைய ஆத்மாப்பா, நான் பார்த்துப்பேன்ல, எனக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா வேட்டு வச்சுப்பேனா, எனக்கு நானே கெடுதல் பண்ணிப்பேனா? அப்ப நான் தானே ஞானியோட சரீரத்துக்குள்ளார, அந்த சரீரத்துல நான் தானே ஞானி, ஆத்மாவா இருக்கேன். அப்ப ஞானி து ஆத்மா ஏவ மே மதம். ஞானி என்னுடைய ஆத்மா என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஞானிதான், ஞானியானவன் என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கிறான். சச்சமே மம சச்ச மம பிரியா. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் வச்சிருக்கிற எந்த விஷயத்தையும் அவன் ஆசைப்படவே இல்லை. எனக்கு இதை கூட அதை கூடலாம் எந்த இதுவும். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, நீ போதும் சாமி அப்படின்னு. என்ன வார்த்தை பாருங்க. இங்க ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்க்கும்போதுலாம் சொல்லும், ஒரு பாட்டி ரோட்ல இருக்கு, அந்த பாட்டி எப்ப சொல்லுவோம், நீ வச்சுக்க சாமி, நீ நல்லா இருக்கு சாமி, நீ நல்லா இருக்கு சாமி அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, கேட்காம இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஆனந்தம். அன்பு அங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா அன்புக்கு குறை வந்துருது. கொடுத்தா ஒண்ணு, கொடுக்கலனா ஒண்ணு அப்படின்ற மாதிரி பேதம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ ஒரு நாள் வந்து பிடிச்சி ஒரு அம்மாவை திட்டி விட்டேன். என்ன தட்சணை எல்லாம் கொடுக்கறதுல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எப்படி அப்படின்னு. ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட நான் ஒரு 15 வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஷ்யர்கள்ட்ட இருந்து எதுவுமே வாங்காம நிறைய பேருக்கு நான் நிறைய காரியங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் பண்ணது எரர் அப்படின்னு தெரிஞ்சது. நான் இப்பெல்லாம் யாராவது தட்சணை கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன், அதை எடுத்து நான் வேற எங்கேயும் செலவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. வாங்குறேன். எதுக்காக வாங்குறேன்னா, உங்களுக்கு வந்து கல்டிவேட் ஆகணும் அப்படின்னா அந்த யஜ்யம் தானம் தபஸ் பண்ணியே ஆகும். அப்ப வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேச்சு பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணல அப்படின்னா வம்பா போயிடும்ல.
அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாமி அப்படின்னு அவங்க நொந்து போய் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சாமி நாங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு தட்சணை அனுப்புகிறோம் சாமி, எனக்கு தெரியவே தெரியாது, பேர் போடாமல் அனுப்புகிறோம் சாமி. நான் என்ன கடவுளா? எப்படி பேர் போடாமல் அனுப்புனா எப்படி தெரியும்? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கல்டிவேட் ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தட்சணையை கூட ஸ்வீகாரம் பண்ணுறது பண்ணுங்க. ஒரு ஆச்சாரியாருக்கும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பப்ளிக்கில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். எனக்காக இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட சிஷ்யர்களாக ஒரு 4 பேர் இருக்காங்க. 15 பேருக்கு பாடம் படித்து கொடுத்தேன். மிச்சம் வந்து 4 பேர் இருக்காங்க. ஏன்னு தெரியுங்களா? அந்த 4 பேரும் எனக்கு சேவை பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிருக்கு. அதனால தான் ஆச்சாரிய குரு சேவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சிருக்கு. அந்த பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நான் குருவுக்கு சேவை பண்ண எனக்கு பலன் இருக்கு. இப்போ எனக்கு என்கிட்ட யார் சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு, நம்ம என்னன்னா இதை பண்ணுங்க. ஆனால் வாஸ்தவத்தில் எனக்கு நல்லா தெரியும், என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் வகனம் பண்றாரு. ஏன் அப்படின்னா, நான் விட்டுட்டு வரும்போது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நானே எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு வந்தேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஒரு க்ஷணம் கூட என்னை வந்து கைவிடவே. சில சமயம் வந்து பட்னி போடுவார், சில சமயம் ரோகத்தை கொடுப்பார், சில சமயம் கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டினா, பக்தியை அதிகப்படுத்துறதா தான் இருக்க முடிய, பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்றதா இருக்கு. அனன்ய சிந்தனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா பகவானை எல்லாத்துக்கும் பகவானை கொண்டு வந்தார். பகவானை கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பார்த்துப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மம பிரியகனா என்ன அர்த்தம்? எதையும் கேட்க மாட்டேன்றான் சாமி, அவன் என்னையே கேட்குறான் சாமி, அவன் என்னையே கேட்குறான் அப்படின்னா எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆசை இருக்கும்னா, என்கிட்ட பணத்தை கேட்க மாட்டேன்றான், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட அதை கொடுன்னு எதுவும் கேட்க மாட்டேன்றான் ஞானி. என்னையே கொடுன்னு உட்கார்ந்துருக்கானே அவன் தான் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு பகவான் சொல்றார். யஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்விதமாவோ அந்த காரணத்தினால தே மம ஆத்மபூதாக பிரியாகா செய்தி. அதனால அந்த ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா அனன்யமா நானும் பகவானும் ஒண்ணுன்னு யோசிக்கிற அந்த ஞானிகள் என்னவா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மபூதாக மம ஆத்மபூதாக, என்னுடைய ஆத்மாவாகவே அந்த ஞானி புருஷர்கள் இருக்கிறார்கள். ஆனா இன்னும் அனுபூதி ஆகல, அந்த ப்ராசஸ்ல பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. நனு அந்நேஷாமபி பக்தானாம் யோகக்ஷேமம் பகதி ஏவ பகவான். ரொம்ப முக்கியமானது ஆச்சரியா சொல்ற. இப்ப கேள்வி வரும் உங்களுக்கு, ஐயோ சாமி நான் ரொம்ப தீன பாவத்துல இருக்க சாமி, பரிதாபமா இருக்கேன். அனன்ய பாவம்ன்றதெல்லாம் நல்ல சிரவணம் மனநம் முடிச்சு நல்லா கல்டிவேட் ஆனவங்களுக்கு, நல்ல புத்திசாலிகளுக்கு வேணா முடியும், ஞானிகளுக்கு முடியும். நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் தானே சாமி. அப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு யோகக்ஷேமத்தை என்ன வேற யாராவது சைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வகனம் பண்றானா, தாங்குறானா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாதான் சொல்றாரு. நானும் பூர்வபக்ஷி கேட்கிறான், அந்நேஷாம் அபி பக்தானாம், மற்ற பக்தர்களுக்கும் கூட. எத்தனை பக்தர்கள் பிரிச்சிருக்கோம்? 4 எத்தனை பேரு? ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்ஞாசு பக்தி, 3 பேர் மற்றவங்க. இந்த மற்ற 3 பேத்துக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரு வேற யாராவது வந்து தாங்குறாங்களா என்ன? மற்ற 3 பக்தர்களுக்கும் கூட பகவான் யோகக்ஷேமம் பகதி ஏவ, பகவான் தானே வந்து பார்த்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கிறார் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். உடனே ஆச்சாரியர் பதில் சொல்றார், சத்தியம் ஏவம் பகதி ஏவ. நிச்சயம்பா, கரெக்டா நீ சொல்லிட்ட. லோகத்தில் இருக்கிற எறும்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் படி அளக்கிறார். என்ன வார்த்தையில படி அளக்கிறார்? கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தேசக்கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறார். கிந்து ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம், ஞானிக்கும் நமக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, அயம் விசேஷக. இதுதான்ப்பா ஒரு ஸ்பெஷல் டிஃபரன்ஸ். என்ன? ஞானி நினைக்கிறதுக்கும் நம்ம மற்ற 3 விதமான பக்தர்கள் நினைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அயம் விசேஷம், இதுதான் விசேஷம். அன்யே ஏ பக்தாகா, மற்ற பக்தர்கள் எவர்கள் இருக்கிறார்களோ, ஞானிக்கு அந்நியமா இருக்கிற பக்தர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஸ்வார்த்தம் ஸ்வயமபி யோகக்ஷேமம் ஈகந்தே. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் தான் என்னை பார்த்துக்கிறேன். நிறைய பேர் நம்ம நினைச்சிடும், நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணேன் அதை பண்ணேன், பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பகவானையும் அக்செப்ட் பண்றாங்க.
ஆனா கூட கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் 100% அக்செப்ட் பண்றது இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, 20% பகவான், மீதி 80%, 70%, 60% என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முயற்சி தான் தன்னை காப்பாத்துது, நான் பண்றேன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சுவாத்மார்த்தம் ஸ்வயமபி. சுவாத்மார்த்தனா தன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, தன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் அடைவதற்காக ஈகந்தே அப்படின்னா முயற்சி செய்கிறார்கள், சேஷ்டை பண்றாங்க, கர்மா பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அனன்ய தரிசினகத்து, ஆனால் அனன்ய தரிசியா இருக்கான் பாத்தீங்களா, அந்த அனன்ய தரிசியா இருக்கிறவன் என்ன பண்றான், பகவான் தான் நானா இருக்க அப்படின்னு பாக்குறவன் என்ன பண்றான், ந ஆத்மார்த்தம் யோகக்ஷேமம் ஈகந்தே, தன்னுடைய யோகக்ஷேமத்துக்காக எந்த முயற்சியும் செய்வதில்லை. சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியும் இல்லை, அதை காப்பாத்துறதுக்கான முயற்சியும் இல்லை. பகவான் பார்த்துப்பார், இவ்வளவுதான். என்ன, ஏன் பகவான் பார்த்துப்பார், அவர் தான் எனக்குள்ள ஆத்மாவா இருக்கார். இந்த ஜெகத்துல எது நடந்தா என்ன, எது நஷ்டமானா என்ன, எது இருந்தா என்ன, எது இல்லாம போனா என்ன, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூர போட்டுட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசன பக்தியில சமாஹித சித்தத்தை உடையவன் அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துறான். அவன் தனக்காக எந்த முயற்சியும் செய்வதில்லை, யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும். நகி தே ஜீவித்தே மரணேவா. ஐயோ அப்ப என்ன இது, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் இறந்தாலும் பரவாயில்ல, பகவான் பார்த்துப்பார். என்னை வந்து பாத்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார், நான் இறந்தாலும் பரவாயில்ல. அதான் முக்கியமான வார்த்தை. நகித்தே, நகி விட்டுருங்க, தே ஜீவித்தே மரணேவா. ஜீவிச்சாலும், ஜீவிக்கணுன்றதுக்காகவோ இல்ல மரணிக்கிறதுக்காகவோ எந்த விஷயத்திலையும் ஆத்மனோ நகி கிருத்திம் குருவந்தி. கிருத்திம்னா ஆசை. ஆசை வந்து பாத்தீங்கன்னா படுவதே இல்லை, மரணிக்கிறதுக்கும் ஆசைப்படுறது இல்லை, அதே நேரத்துல எதையும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவிக்கணும்ன்ற ஆசையும் இல்லை. மெதுவா மெதுவா உங்களுக்குலாம் வந்துடும். நான் வந்து பாத்தீங்கன்னா கீதா முடிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக இவ்வளவு லேட்டா எடுக்கிறேன், இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மெதுவா மெதுவா சுட்டா ஒரு டிராப்பா உள்ள போயிடும். பார்த்துக்கலாம், என்ன போகுது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சத்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். சதா ஈஸ்வர சிந்தனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா பார்த்துப்பார் பகவான். பார்த்து கர்மத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அதனால இந்த தேகம் வெளியில இருக்கிறது, இந்த தேகம் வெளியில நடக்கிற காரியங்கள் எல்லாம் மாயாஜாலம், கர்மத்தினால அது நடந்துகிட்டு இருக்கும். சித்தத்தை என்ன பண்ணணும், சூக்ஷ்ம தேகத்தை சித்தத்தை என்ன பண்ணணும், நான் அவன் இடத்துல கொடுத்தேன். வெளியில நடக்கிறதெல்லாம் எது வேணாலும் நடக்கட்டும், அது கர்மப்படி நடக்க போகுது. அதை வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா பகவான் பார்த்துப்பாருன்னு. வெளியில எது நடந்தா என்னது, மாயாஜாலம் தானே, சினிமா தானே, ஏதாவது நடக்கும், நடந்துட்டு தான் இருக்கும். இந்த உலகத்துல பிறந்தவன் செத்து போவான், செத்தவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பிறப்பான். அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்ம பண்ணணும், அது சுகமோ துக்கமோ வந்து போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் இதே தானே. இந்த புதுசா உங்களுக்கும் எனக்கு ஏதாவது நடந்துட போகுதா, இந்த தேகத்துக்கு நடக்க போகுது. தேகம் என்னது, நான் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதா மனசை வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்திலேயே கொடுத்துட்டு உதாசீன பாவத்துல இருக்கான். ஜீவித்தே மரணேவான நகி கிருத்தியும் குருவந்தி. செத்தாலும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆசையும் படுவதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேவலம் ஏவ பகவத் சரணாக. அவங்க எப்படி இருக்காங்கன்னா சதா மனசை வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சரணத்திலேயே வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோ பகவான், ஆகையினால பகவான் என்ன பண்றாருன்னா தேஷாம் யோகக்ஷேமம் பகதி இது. அதனால ரெண்டு பர்சனாலிட்டி இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் பகவான் தாங்குறார் ட்ரெயின் மாதிரி, மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பீகாரி மாதிரி என்ன பண்றாங்க, தலையில தான்னு தூக்கி லக்கேஜை தூக்கி வச்சிருக்காங்க. அப்போ லக்கேஜை வந்து பாத்தீங்கன்னா அந்த பீகாரியும் தாங்குறான், ட்ரெயினும் தாங்குது. ரெண்டு தாங்குறது, ரெண்டு பேர் வந்துருது. இதே நேரத்துல புத்திசாலியா இருக்கிற ஞானி என்ன பண்றான், லக்கேஜை தூக்கி கீழே வச்சுட்டு ட்ரெயின்ல ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு பகவானை சிந்திக்கிறான். இப்ப யாரு சுமக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, லக்கேஜ் ட்ரெயின் மட்டும்தான் சுமக்குது. லக்கேஜையும் சுமக்குது, அவனையும் சுமக்குது. அப்ப ஞானிய வந்து பாத்தீங்கன்னா அவனையும் சுமக்கிறார் பகவான், ஒரே ஒரு தாங்குபவர் மட்டும்தான் இருக்கார். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், நான் பண்றேன், நான் செஞ்சுக்கிட்டேன் எனக்கு அப்படின்னு நம்ம கர்த்தத்துவத்தை வந்து கொண்டு வந்துட்டோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை லக்கேஜ் நம்ம தூக்குறோம்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனத்துல பெரிய முட்டாள்தனம் இதுதான்.
அப்படின்னு 22வது ஸ்லோகம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றதுல இருந்து நமக்கு புரியணும். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வரிசையா வந்து பாத்தீங்கன்னா பக்தி சூத்திரத்துல இருக்கு. தஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி. முதல்ல 2வது சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா பக்தி சூத்திரத்துல பக்தின்றதுக்கு லட்சணம் தெரிஞ்சு பக்தி பக்குவப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா, சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா, சா பக்தி. அந்த பக்தி என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய பரம பக்தி பிரேம ரூபா. பிரேம ரூபம்னா என்ன அர்த்தம்? அன்பு மட்டும்தான். அன்புக்கு ஈக்குவலா இந்த உலகத்தில் ஒண்ணும் இல்லை. அன்பே சிவம் நம்ம சொல்றோம்ல, அன்பே சிவம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அன்பு வடிவான, அருள் வடிவான. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதையாவது கேட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இந்த பக்திக்கு வந்து சுவாமி எது சுவாமி ஆப்போசிட் அப்படின்னா பரம பிரேம ரூபா பக்தி. சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா 2வது சூத்திரம் பக்தி சூத்திரம். அப்ப ஈஸ்வரன் இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? எதையுமே கேட்க கூடாது. கேட்கிற பக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் அதெல்லாம் சொல்லுது. யார்கிட்ட கேட்கறது? அவன்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு. ஆனா வேதாந்தம் கேட்க வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பக்குவப்பட்டுணும். கேட்கறது ஒண்ணும் இருக்கக்கூடாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா அருமையா சொல்றாரு. வேண்டுதல் வேண்டாமை இலான். யாரு? பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதலும் இல்லை, வேண்டாமையும் இல்லை, ராகத்வேஷம் எதுவுமே இல்லை. அதை நம்ம அவரை சரணாகதி பண்ணும் போது நமக்கும் என்ன ஆயிடும்? நமக்கும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாம போயிடும். அப்ப அதனால அவனை தான் நம்ம சரணாகதி பண்ணணும். பிரேமம் தான் பண்ணணும், ஒழிய வியாபாரம் பண்ணக்கூடாது. அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். பகவானை வந்து நீங்க எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாதாங்க, படைச்சவனுக்கு தெரியாதா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? அப்ப நீங்க ஏதாவது கேட்குறீங்கன்னா அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. அவரோட சர்வஜ்ய தன்மையை நீங்க என்ன பண்றீங்க? டவுட்ஃபுல்லா ஆக்குறீங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்க ஆக்கிட்டு தான் நீங்க வந்து பண்றீங்க. எனக்கு பகவானே எனக்கு இதை கொடு அப்படின்னு. அப்ப அவருக்கு தெரியாதா? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கார். நான் சிந்திக்கிறது, நான் பேசுறது எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க கேட்கறது, உங்க சிந்தனை எல்லாத்தையும் அந்தர்யாமியா இருந்துகிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்ப அவருக்கு தெரியாதா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு? அவர் சர்வஜ்யரா இருக்கார், சர்வசக்திமானா இருக்கார். அல்பஜ்யர்லாம் இல்ல, அல்பசக்திமான இல்ல. நினைச்ச மாத்திரத்துல எதை வேணாலும் பண்ண முடியும். எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அப்ப வந்து நான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் புண்ணாக்கும் கேட்க வேணும். பேசாம வந்து பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரேமம் பண்ணுங்க போதும். அன்புக்காக மட்டும் பக்தியை பண்ணுங்க. பக்தி அதுதான், அன்புதான் பக்தி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7வது சூத்திரம் முக்கியமான ஒண்ணு வைக்குது. ந காமயமானா நிரோத ஸ்வரூபத்வாத். முக்கியமான ஸ்லோகம் சூத்திரம். சா ந காமயமானா நிரோத ரூபத்வாத். நீங்க காமப்பட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய யஜ்ஞம் யாகம் எதை வேணா பண்ணுங்க, எவ்வளவு தானம் தர்மம் பண்ணுங்க, பாலபிஷேகம் நெய்யபிஷேகம் என்ன வேணா பண்ணிக்கங்க. ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா காமப்பட்ட மாதிரி. அந்த காமம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேமத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியது. லௌகிகத்திலே அதே தான். யார் இடத்துல நம்ம அன்பு பண்றோமோ அங்க எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா அந்த அன்பு வந்து என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும், ஸ்பாயில் ஆயிடும். பாலை வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயிரை போட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி காமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன் பாத்திரத்தை இருந்துச்சுனாலும் அந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா பாலை கெடுத்துரும். பாத்திரத்தை கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாவசுத்தி. எங்க ஆச்சரியர் எப்பவுமே சொல்லுவார், பாவசுத்தி பண்ணணும். பாவகிராகி ஜனார்தன. வெளியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே சுத்திப்படுத்த வேணாம். உள்ளுக்குள்ளார இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாவம் சுத்தியாகும். எந்த கர்மத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாவம் என்னன்னு பார்க்கணும். 1000 வருஷம் தபஸ் பண்ணா என்ன இருந்துட்டு போட்டோம், ஆசை என்னது? வேற ஏதோ ஒரு ஆசை. அசுரர்கள்லாம் தபஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு அருமையான ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. காமபந்தனமே வேதம் நான்யதஸ்தீக பந்தனம் காமபந்தன முக்தோகி பிரம்மபூயாய கல்பதே. மகாபாரத சாந்தி பருவத்துல 251:7 ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. காமபந்தனம் ஏ வேதம் நான்யதஸ்தீக
பந்தம். இந்த உலகத்துல ஒரே ஒரு பந்தனம் தாங்க. எது சாமி பந்தனம்? நமக்கு எது திரும்ப திரும்ப எது பிறவியை கொடுத்துக்கிட்டு இருக்கு? இந்த பிறவியோட நமக்கு சைக்கிள்ல எது பந்தப்படுத்துது அப்படின்னா காமபந்தனம். ஏ வேதம் காமபந்தனம் சொல்லக்கூடிய இந்த காமபந்தம் தான் பந்தம். ந அந்யதஸ்தி இக. இந்த உலகத்துல வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வேற ஒன்று பந்தனம்னு இல்லவே இல்லை. காமபந்தனம். காமபந்தன முக்தோகி. எவன் காமபந்தத்திலிருந்து விடுபட்டானோ, இதெல்லாம் போய் எனக்கு ஒண்ணு வேணாம், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு பார்த்தானோ, அவனுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மபூயாய கல்பத்தை, அவனுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மமாவதற்கான சாமர்த்தியமானது பாத்தீங்கன்னா உண்டாகி விடுகிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனன்ய பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனன்ய பக்திக்கு முக்கியமான சூத்திரம் யோக சூத்திரத்துல 2-3 சூத்திரம் இருக்கு. 9வது சூத்திரம், தஸ்மின் அனன்யதா தத்விரோதிஷு உதாசீனதாச்ச. ரொம்ப முக்கியமான மந்திரம். தஸ்மின் அனன்யதா, வேறு எதனிடத்திலும் பக்தி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? வேற எதனிடத்திலும் எண்ணமின்றி. இப்ப அனன்ய பக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அனன்ய பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த சிந்தனையும் அவாய்ட் பண்ணிட்டு சதா பகவானோட சிந்தனையிலேயே ஒருமுகப்பட்ட சிந்தனை வச்சிட்டு இருக்கிறது. தஸ்மின் அனன்யதா. அதுக்கு அடுத்து கண்டிஷன் சொல்றாரு, தத் விரோதிஷு உதாசீனதாச்ச. தத் விரோதிஷுனா என்ன அர்த்தம்? அந்த பக்தி பண்றதுக்கு, சிரவணம் பண்றதுக்கும் மனனம் பண்றதுக்கும் அவனை தியானிக்கிறதுக்கும் விரோதமா எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்துலயும் உதாசீனப்படுத்துறது. இருக்கட்டும் போட்டு மேரேஜ் நடக்குது, ஒரு 50 வயசுக்கு மேல என்ன பண்ணணும்? பசங்களை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஏன்பா நீதான் ரெப்ரசன்டேட்டிவ் எனக்கு. என்ன கர்மா? அது சம்பிரதி கர்மா அப்படின்னு ஒரு கர்மா இருக்கு. சாந்தோக்கியமா பிருகதாரண்யத்துல பாத்தீங்கன்னா வருது சம்பிரதி கர்மா. மனசுல புரிஞ்சுக்கு, வயசானவங்க எல்லாம் புரிஞ்சுங்க. தொம் வேத தொம் யஜ்ஞ அப்படின்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. என்ன பண்றது தெரியுங்களா? அப்பா பாத்தீங்கன்னா பிள்ளையாண்டனை கூப்பிடுறது. அப்பா குழந்தை பிறந்துருச்சா? ஆமா, அவன் கிரகஸ்தன் ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சாவி எல்லாத்தையும் தூக்கி பையன் கையில கொடுத்து, இனிமே என்னோட பொறுப்புகள் எல்லாம் நான் உனக்கு தரேன். இனிமே கல்யாணம், காது குத்து, அது இது லோக்கத்துல எல்லா ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீ என்ன பண்ணு, நீயே என்னோட ரெப்ரசன்டேட்டிவா போய்க்கோ. இனிமே நான் ஒதுங்கிக்கிறேன், எல்லா பொறுப்புகளும் உனக்கு அப்படின்னு வைதிகமா ஒரு கர்மா இருக்கு. அதுக்கு பேர் சம்பிரதி கர்மான்னு பேர். சங்கல்பம் பண்ணி பாத்தீங்கன்னா நான் உன்னை ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்குறேன் அப்படின்னு பொறுப்பை கொடுத்துட்றேன். ஒதுங்கிறது. ஏன் ஒதுங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா பகவானிடத்திலேயே சிரவணம் மனனம் எல்லாம் சித்திக்கணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே சிந்தனை போகணும். அப்படி ஒரே சிந்தனை போனிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தத் விரோதிசு உதாசீனதா. அதுக்கு விரோதியா எதெல்லாம் சம்பவிக்குமோ, அதுக்கு விரோதியா ஊர்ல நடந்துகிட்டே இருக்கும்ல, நல்லது நடந்துகிட்டே இருக்கும்ல, ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கான பேரம்பேத்தி பிறப்பாங்க, பேரம்பேத்திக்கு ஏதாவது காது குத்து, கல்யாணம், அது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா காரியங்களும் நடக்கும். எல்லா காரியத்துக்கும் நீங்க போயிட்டு வந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களோட எல்லா காரியங்களுக்கும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? தது விரோதிஷு. உங்களால ஆத்ம சிந்தனையில இருக்க முடியாது, பகவானை சிந்திச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாம் லௌகிகமான மனிதர்கள். அப்ப யாரு ஈஸ்வரனை அடையணும்னு ஒருத்தன் முடிவு பண்றானோ அவன் தீரனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிக்கணும். ஒதுங்கி இருந்துகிட்டு நல்ல வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு எதுக்கும் போக கூடாது. வேணா நீ வா, அமெரிக்கால இருக்கியா, வா, என்னை பார்த்துட்டு போ, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. நான் பாத்தீங்கன்னா இப்ப பெருசுங்களுக்கு எல்லாம் புத்தியே இல்லை, நல்லா திட்டுறேன் நான். கொஞ்சம் கூட புத்தி இல்லை. வேதாந்தம் 20-30 வருஷம் கேட்டா கூட பாத்தீங்கன்னா பையன் கூப்பிடுறான், பொண்ணு கூப்பிடுது அப்படின்னு இங்க இருந்து வயசான காலத்துல பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஏறி போயிட்டு இருக்கிறது. எவ்வளவு சித்த சஞ்சலமாகும். என்ன வேதாந்தம் படிச்சு என்ன புண்ணாக்கு? அப்ப உதாசீனப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா, பகவானை சிந்திக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? மற்றதை சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சூத்திரம் சொல்லுது, தத் விரோதிஷு உதாசீனத்தை. அனன்ய பக்தினா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரமும் சாகர காலம் மட்டும் அனுபூதி ஆகிற காலம் மட்டும் பகவான் இடத்திலேயே சிந்தனையை கொடுக்கிறது.
மற்ற விஷயங்கள் அதுக்கு விரோதியா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னா ஷட் டவுன் பண்றது. எல்லா பொறுப்புலையும் கொடுத்துருங்க. இப்பவே டீடெல்லாம் எழுத வேண்டியதெல்லாம் எழுதி விட்டுருங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. தேவையில்லாத லேண்ட் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க. யார் யாருக்கு பேருக்கு எழுத முடியுமோ எல்லாத்தையும் எழுதிருங்க. உங்களுக்கு என்ன ஜீவனத்துக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுங்க. மெயின்டெனன்ஸ் 0 இருக்கணும். சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா எதை குறிச்சு ஐயோ அங்க இருக்கு, அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் போட்டிருக்குமே, அது என்ன இன்ட்ரெஸ்ட் அதிகமாக மாட்டேங்குது, கம்மியாக மாட்டேங்குது, இவன்கிட்ட கொடுத்தவே வாங்கலையே, அவன்கிட்ட கொடுத்தவே வாங்கலையே, இவங்க மேரேஜுக்கு போகணுமே, அவங்களோட கிரக பிரவேசம் இருக்கு, அமெரிக்கா போகணுமே, லண்டன் போகணுமே, நியூயார்க் போகணுமே, ஆஸ்திரேலியா போகணுமே, எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரே ஒரு காரியம் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்குமே, மோட்சமா கிடைக்க போகுது. தெரியாது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ததாஸ்து நல்லா இருக்கு உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்ல போறாரா? ஒரு புண்ணாக்கு காரியம் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. சித்த சஞ்சலம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரையே சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதுக்கு விரோதமா எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்தையும் உதாசீன பாவம் பண்றதுதான் அனன்ய பக்தி. அதுக்கப்புறம் 10வது யோக சூத்திரம் 10 இது பக்தி சூத்திரத்துல 10 சொல்றாரு. அன்யாஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா. அற்புதமானது. 9 10 வரிசையா வந்துருது. அனன்ய பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்யாஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா. நம்ம நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோமே. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேகத்துக்கு ரொம்ப சொபஸ்டிகேஷன் கொடுக்காதீங்க. இந்த தேகம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் கண்டிஷனுக்கு வராதிங்க. பாயை விரிச்சு போட்டு படுத்துடணும். ஒரு பாயோ இல்லை ஒரு துண்டையை விரிச்சு போட்டு நிம்மதியா படுக்கணும். ஒரு மோர் சாதம் இருந்தா சாப்பிட்றதுக்கான சாமர்த்தியம் வந்துடணும். எனக்கு இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு ஹேபிட்டை கிரியேட் பண்ணிட்டு பகவான் ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு சுகபோகத்துல ஆசை இருந்துச்சுன்னா பகவானை விட்டுருங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சாமி நம்மளால முடியாது அப்படின்னு விட்டுறலாம். நம்ம சுகபோகி அந்த ஜீவனை போட்டு அடுத்த ஜென்மத்துல கரப்பாம்பூச்சியா பல்லியா ஏதாவது பிறந்து ஏதாவது ஒரு 50-100 கோடி வருஷ ஜென்மங்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப வேணா புத்தி வரட்டும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா லைஃபை வந்து பாத்தீங்கன்னா எதையும் சாராம வச்சுக்கணும். டிபெண்டன்ஸ், நிறைய டிபெண்டன்ஸ். ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் இருக்க முடியாது, ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் இருக்க முடியாது. என்ன படுத்தி எடுக்கிறீங்க தெரியுங்களா? ஆண்கள்லாம் படுத்தி எடுக்கிறது வந்து ஒய்ஃபுங்களெல்லாம் வேலைக்காரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கணும். ஒரு காரியம் நடக்காது. எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்ஸ், எல்லாம் டிபெண்டன்ஸ். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும். அப்ப பகவானை எங்க யோசிக்கிறது? ஏதாவது ஒண்ணு கம்மியாச்சு அப்படின்னா தாங்க முடியாது. உப்மாவா இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பாவை தவிர்த்து வேற என்ன பண்ண தெரியும்னு ஒரு பெரிய பிரளயம் நடக்கும் வீட்டுக்குள்ள. உப்பு போடலன்னா அவ்வளோதான், தட்டு பறக்கும் நிறைய வீட்டில். அது மாதிரிலாம் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம நிறைய டிபெண்டன்சி இருக்கு. அப்ப அதான் ஆச்சரியர் சொல்றார், அந்நிய ஆசிரியானாம் தியாகோ. எதையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில எது வேணா நடக்கட்டும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாம் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் போட்டும் இருந்துட்டு போட்டும் என்ன இப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உதாசீன பாவம் பண்ணிக்கிட்டு வேற எதையுமே சாராமல் அந்நிய ஆசிரியான மற்ற விஷயங்களை சார்ந்து இருக்கிறத எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எது இருக்குமோ அதுக்கு பேரு அனன்யதா. அப்போ ஒரே ஒரு சார்பு மட்டும்தான் வந்துடும். எதை நான் சார்ந்திருக்கேன்? பகவான். பகவான் பார்த்துப்பாரு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போதும் சார், போதும் போதும், எதுவும் வேணாம், எதுவும் வேணாம், பகவான் போதும், பகவான் போதும், பகவான் போதும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பக்திக்கு பேர். இதுக்கப்புறம் வந்து 11வது சூத்திரம் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான சூத்திரம் பக்தி சூத்திரத்துல 11. லோகே வேதேஷு ததனுகூலாச்சரணம் தத் விரோதிஷு உதாசீனதா. நம்ம பண்றதெல்லாம் நல்ல கர்மம் தானே? நம்ம ஆட்கள் யாராவது கெட்டவங்களா சொல்லுங்க? நம்ம எல்லாம் நல்லவங்க தானே, நல்ல கர்மம் தானே பண்றோம். சாமி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு, நான் போறேன். நீங்க நார்மலா பாருங்க, நல்லதா கெட்டதா? சாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிரசவம் நான் போனாதான் நடக்கும், நல்லதா கெட்டதா? அம்மாக்கள் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிரசவம், லண்டனுக்கு போகணும், ஆஸ்திரேலியா போகணும். இன்னொருத்தர் சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பிறந்திருக்கான், 2வது பேரம் பிறந்திருக்கான், 3வது பேரம் பிறந்திருக்கான், அவனை போய் பார்க்கணும். இன்னொருத்தர் சொல்லுவார், என் பையன் நான் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், கனடா போகணும் நான். நல்லதா கெட்டதா? லௌகிக திருஷ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதா? நான் தான் எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனு ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லதா கெட்டதா? என் பொண்ணு கூப்பிட்றா, ஓ இந்த பக்கம், என் பையன் கூப்பிட்றான், இந்த பக்கம் போ, இந்த பக்கம் ஒரு 2 மாதம், அந்த பக்கம் ஒரு 2 மாதம், கிளாஸ் கட்டு எல்லாம் கட்டு, புருஷார்த்தம் மெதுவாக கீழே போயிடும், பலகீனப்பட்டுக்கிட்டே போவோம்.
இந்த உறவுகள் என்ன பண்ணும் தெரியுங்களா, கிரீஸ் மாதிரி ஒட்டிக்கும், பிச்சுக்கு பிசுக்குன்னு ஒட்டுக்கும். என்ன பிசுக்குன்னு சொல்லுவோம்ல, கிச்சன்ல எல்லாம், பழைய கிச்சன்ல இப்பெல்லாம் நல்லா இருக்கு, சிமினி எல்லாம் வச்சிருக்கோம். பழைய கிச்சன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எதை தொட்டாலே பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டும். பாசம்னு பேர், அதுக்கு பேரு பாசனாவது வலிக்கி விட்டுரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கும். நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை அடையறதுக்கு விடவே விடாது. அப்பா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்பாக்கள் எல்லாம் செத்தாங்க, முடிஞ்சு போச்சு. பேர குழந்தை பையன் மேல யாருக்கும் அவனோட பற்றுலாம் இருக்காது. பேர குழந்தைங்க அவ்வளவுதான், மோட்சமாவது புண்ணாக்காவது எல்லாத்தையும் கொடுத்துடலாம். மோட்சமே வேணாம் எனக்கு, இன்னும் 1000 ஜென்மத்துக்கு கோடி ஜென்மத்துக்கு எனக்கு மோட்சம் வேணும், பேர குழந்தை போதும் அப்படின்னு செட்டில் ஆயிடுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேத நம்ம என்ன பண்றோம், மோட்சத்தோட திருஷ்டியில இருந்து ஒரு பார்வை, அதே நேரத்தில் லௌகிக திருஷ்டியில இருந்து ஒரு பார்வை. இந்த லோக்கத்தோட திருஷ்டியில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ற காரியங்கள்லாம் சூப்பருங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல அப்பா அம்மா, தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னா உலகத்துல இருந்து நல்லது சர்டிபிகேட் கொடுப்பார். இதே ஒரு குருநாதர் ஆச்சாரியர் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முட்டாளாத்தல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஒரு முமுட்சுவோட திசையில இருந்து நான் அந்த திருஷ்டியில இருந்து பார்த்தேன் அப்படின்னா உங்களை கண்டனம் பண்ண. அப்ப பக்தின்றது என்ன அப்படின்னும் போது லட்சணம் சொல்றாரு, லோகே வேதேஷு, லௌகிக கருமத்திலையும் அதே மாதிரி வைதிக கருமத்திலையும். கிளாஸை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராபிஷேகத்துக்கு நான் போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சங்கர மடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, நான் போறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு குரு பூஜை நடக்குது, இவருக்கு குரு பூஜை நடக்குது. குரு பூஜை வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா நடந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு குரு பூஜைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா சிரவணம் மனனம் என்ன ஆகும், சஞ்சலம் ஆயிடும். டிராவல் பண்ணுவீங்க, டிராவல் பண்ணிட்டு வருவீங்க, உடம்பு படுத்தும், எல்லாம் போச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா லோக்க கருமத்திலையும், லோகேஷு வேதேஷு, லௌகிக விஷய கருமங்கள்லையும் வைதிக கருமங்கள்லையும் ரெண்டுத்திலையும் என்னுடைய சிந்தனை கெட்டு போகாம, என்னுடைய வேவ்லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். பகவானோட சிந்தனையிலே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம அந்த பக்திக்கு அனுகூலமா, தது அனுகூல ஆச்சரணம். பக்தியை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுஷ்டானத்தை விட்டுட்டு, பக்தியை விட்டுட்டு, ஈஸ்வர சிந்தனையை விட்டுட்டு எவ்வளவு பெரிய கோடி கொடுத்தாலும் நோ பாஸ், நான் வரமாட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்றேன். பெரிய யாகம் நடக்குது, புண்ணாக்கு யாகம் போட்டோம், எல்லா யாகத்திலையும் காமிய யாகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு யாகமாவது நிஷ்காமிய கர்மம்னு எங்கேயாவது நடக்க பாருங்க. இனிமே பாருங்க சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பம் இல்லாம ஒரே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த வைதிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாலாக்கி, ரொம்ப ஸ்மார்ட்னஸ். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 1000 சங்கல்பத்துக்கு வாங்கிப்பாங்க பணத்தை. பேனர் என்ன போடுவாங்க தெரியுங்களா, லோகக்ஷேமார்த்தம். அதே மாதிரி சங்கல்பம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தெல்லாம் படிச்சுட்டு ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் லாஸ்ட்ல வேற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கு. என்ன சாமர்த்தியம் தெரியுங்களா ஒவ்வொருத்தருக்கும். கேட்ட ஈஸ்வர பிரீத்தியர்த்தத்துக்கு நீ பண்ண சங்கல்பம் அதெல்லாம் எங்க, அதுதான் பிரதானம். ஆனா அதை மறைச்சுக்கிட்டு ஈஸ்வர பிரீத்தியர்த்தம். எல்லா கர்மங்களும் காமிய கர்மங்களா தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கர்மங்களும், அது வேதத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் வேத கர்ம, வைதிக கர்மங்களும் லௌகிக கர்மங்களும் என்ன பண்ணுதுன்னா, நான் என்னோட ஈஸ்வரனை நான் உள்ளுக்குள்ளார பாக்குறதுல இருந்து என்ன பண்ணுது, அப்பார்ட் பண்ணி என்னை வந்து வெளிமுகமாக கொண்டுட்டு போயிருக்கு. அப்ப அந்த ஆச்சரணங்கள் நாம பார்க்கணும். ஆனா நிறைய நல்ல காரியங்களும் நடக்குது. சில காரியங்கள் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும், சில சத்சங்கங்கள் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நமக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிவிரல் நமக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்தி பண்றதுக்கு, அனன்ய சிந்தனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வேத லௌகிக கர்மங்கள் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமா இருக்கிறத மட்டும் பண்ணணும். அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான எந்த கர்மத்தையும் பண்ணக்கூடாது. தத் விரோதிஷு உதாசீனதா. அப்ப மற்ற கர்மங்கள் ஏதாவது வருது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா உதாசீன பாவம் பண்ணிடுறது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுறது. இதுக்கப்புறம் என்ன சுவாமி பண்றது, வாஸ்தவத்துல என்ன சுவாமி, அனன்ய பக்திக்கு என்ன சுவாமி அப்படின்னா முக்கியமானது 1866 வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எழுதிக்கிங்க. பகவத்கீதையில 1866 சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வதர்மான் பரித்யஜ்ய, உங்களுக்குலாம் ஒரு தர்மம் இல்லை, மனசுல நான் புரிஞ்சுக்கணும். வானப்பிரசத்துக்கு அதுக்காக வந்துருங்க நான் சொல்றேன்.
நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பசங்க வந்து பார்க்கட்டுங்க, நீங்க போகாதீங்க. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை டீக்ரேட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மம் என்ன பிறப்போன்னு தெரியாது. ஏதாவது ஒரு நிச்சயம் இருக்கா? கன்ஃபார்ம் டிக்கெட் யாருக்காவது இருக்கா? பயமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, புத்தியே இல்லையா உங்களுக்கு? ஒரு குருநாதர் வந்து உட்கார்ந்து சாஸ்திரமும் குருநாதரும் இவ்வளோ கதறி கதறி சொல்லிட்டு இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. கடைசியில போய் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சூர் வந்து பாத்தீங்கன்னா கழனி பானையிலேயே தலையை விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்போ முன்னேற்றம் கிடைக்கும், உத்தாரணம் கிடைக்கும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லா மைண்ட் செட்டையும் எல்லா தர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு மாமேக்கம் சரணம் பிரஜ, ஒரே ஒரு ஆள் பகவான் மட்டும்தான் எனக்கு அவரை அடையணும், வேற எதுவுமே இல்லை இந்த லோகத்துல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூர போக்கிட்டு பகவானே சரணாகதி அப்படின்னு பகவான சரணாகதி பண்ணி எவன் இருக்கானோ அகம் துவா சர்வ பாப்பேபியக, எல்லா பாப்பங்களிலிருந்தும் உன்னை என்ன பண்றேன் நான் மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா, கவலை கொள்ளாதே நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அப்ப சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 1866 அனன்ய பக்திக்கு முக்கியமானது சரணாகதி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 8வது அத்தியாயத்துல 14ன்னு போட்டுங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் போன அத்தியாயத்துல 8, 14. பகவானை எப்படி சுவாமி அடையிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. அனன்ய சேதா சததம் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா? தீர்க்க காலம் நைரந்தரியம் சத்கார ஆசேவித்தக, அதெல்லாம் இங்க வந்துடும். சததம்னா என்ன அர்த்தம்? அனன்ய சேதா சததம், வேற எதுலையும் சித்தம் போகாம சதா பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு யோமாம் ஸ்மரதி நித்யசக, நித்தியமா, சததம்னா தைலதார மாதிரி, நித்தியம்னா தீர்க்க காலம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா பகவானையே எவன் ஸ்மரணம் பண்றானோ தஸ்யாகம் சுலப பார்த்த, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா நான் வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுவேன். நித்திய யுக்தஸ்ய யோகினக, சதா என்னிடத்திலேயே சமாகித சித்தத்தை ஏகாகிர சித்தத்தை வச்சுக்கிட்டு பகவானையே ஓம் 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 ஓம்னு சதா சிவாய நம, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சதா பகவானையே ராம 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 ராமன்னு சதா பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த யோகிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமா அடையப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சுவாமி, இந்த அனன்ய இது சரணாகதி சரணாகதின்னு இருக்குல்ல, நிறைய பேர் இப்போ என்கிட்டலாம் சொல்றாங்க. என்கிட்டலாம் இந்த வார்த்தை சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கோபமா வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அந்த சரணாகதி தத்துவத்தை. சரணாகதின்றது எத்தனை விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது பரம்பரையில் சொல்றது ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. என்னன்னு எழுதிங்க, முடிஞ்சா எழுதிங்க, இல்லைன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாதபிரம்மம் போட்டு விட்டுருவார், காப்பி பண்ணிக்கலாம். ஆனுகூலஸ்ய சங்கல்பா, மொத்தம் வந்து 2, 3, 5, 6 பாயிண்ட் சொல்ல போறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 6 விதமா சரணாகதி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 6 விதம், ஒவ்வொன்றா எழுதிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எழுதி மாட்டிங்க, உங்க ரூம்ல இருக்கட்டும், வரவங்களுக்கெல்லாம் தெரியட்டும், உங்களுக்கும் தெரியட்டும். ஆனுகூலஸ்ய சங்கல்பா, நான் அமெரிக்கா போறேன். அமெரிக்கா போறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 18 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க உட்காந்து இங்க உட்காந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜெட்லாக் தான் சொல்லுவீங்க, ஜெட்லாக் ஆகி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு 1 மணிக்கு அமெரிக்கால பார்க்கணும். அப்ப கிளாஸ் கேட்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து அங்க வைப்பான், பேர குழந்தையோட விளையாடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாம் விளையாண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆயிடுவேன். அப்ப சரணாகதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனுகூலஸ்ய சங்கல்பக, பகவான சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது முடியும், எந்த காரியம் பண்ணணுமோ அதை மட்டும் தான் சங்கல்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பகவான நான் வந்து பாத்தீங்கன்னா சதா என்னுடைய காலையில ஒரு பூஜை போயிட்டு இருக்கு, காலையில என்னோட ஜபம் போயிட்டு இருக்கு, காலையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து 3 கிளாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, மீதி இருக்கிற நேரம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றேன், என்னோட தேகத்தை நிர்வாகம் பண்றதுக்கு மினிமம் கர்மா பண்றேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் படுத்து தூங்கும்போது ஒரு வாட்டி திரும்பவும் பகவானை சிந்தனை பண்ணிட்டு நான் படுத்து தூங்குறேன். இந்த லைஃப் ஸ்டைல் கரெக்டாக போயிட்டு இருக்கு. இதுக்கு எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே போகணும், இங்கே போகணும், மதுரா போகணும், பிருந்தாவன் போகணும், அயோத்தியா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும், தாய்லாந்து போகணும், அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா இந்த ரொட்டீன் என்ன ஆகிடும்? காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு
அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜபத்தை பண்ணி, ஒரு பிராணாயாமத்தை பண்ணி, ஒரு பூஜையை பண்ணி, ஒரு கிளாஸுக்கு வந்து கிளாஸ் கேட்டு 3 கிளாஸையும் கேட்டு, திரும்ப வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜபம் பண்ணி, ஒரு பிராணாயாமம் பண்ணி, அழகா வந்து பகவானோட ஒரு கதையை படித்து, ஒரு சத்சங்கத்தை கேட்டு நிம்மதியாக தூங்கி பகவானோட சிந்தனையிலேயே ரொட்டேட் பண்றீங்கல்ல, இதை மட்டும் தான் சங்கல்பிக்கணும். வேற எதையும் சங்கல்பிச்சிங்க அப்படின்னா சரணாகதி ஃபெயிலியர், முதல்ல ஃபெயிலியர், முடிஞ்சு போச்சு. அப்ப ஆனுகூலசிய சங்கல்பம், ஆனுகூலியசியனா ஈஸ்வரனை சிந்திக்கிறதுக்கு ஹேத்துவானதை மட்டும், எது ஈஸ்வரனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியுமோ அதை மட்டும் சங்கல்பிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பிராதிகூலஸ்ய வர்ஜனம். பிராதிகூல்யஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதிகூலம்னா ஈஸ்வரனை சிந்திக்கிறதுக்கு என்னுடைய அனுஷ்டானங்கள் ரெகுலரா 24 மணி நேரம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அதுக்கு எதிரானது எதையெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வர்ஜனம், தவிர்த்தல். அப்ப வந்து ஒரு எஸ்கேஷன் போயிட்டு வரலாமா, ஒரு டூர் போயிட்டு வரலாமா, போச்சு, அவ்வளவுதான், போச்சு, ரொட்டீன் போயிடும். நாங்க எங்கேயும் நகரவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போறது இல்லை, ஊர் சுத்துறது இல்லை. ஊர் சுத்துற சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியா இருக்க முடியாது. ரொட்டீன் என்னன்னா பண்ண முடியாது, ரொட்டீன் போயிடும். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, அனுஷ்டானம் பண்றவங்க யாராவது திருக்கால சந்தியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளியில போனீங்கன்னா சந்தியா மிஸ் ஆயிடும். பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பூஜை மிஸ் ஆயிடும். ஜப அனுஷ்டானம் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா சிரவணம், இந்த சிரவணம் பகவத்கீதை கேட்கறதுக்கு எத்தனை கோடி ஜென்மம் தபஸ் பண்ணோன்னு தெரியல, கிடைச்சிருக்கு. இதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது காரியம் பண்ணீங்க அப்படின்னா பகவான் வந்து கைவிட்டுருவார். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈஸ்வர சிந்தனைக்கு எதிரிடையா எதெல்லாம் இருக்கோ அந்த எதிரிடையா இருக்கிறது எல்லாத்தையும் வர்ஜனம், தவிர்த்தல், தியாகம் பண்றது. ரெண்டாவது, அனுகூலமானதை சங்கல்பிக்கணும், பிரதிகூலமா எதிரிடையா இருக்கிறத தியாகம் பண்ணணும். ரெண்டாவது. மூணாவது, ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹ, ரொம்ப முக்கியமானது. மூணாவது, ரக்ஷிஷ்யதி, ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசக, ரக்ஷிஷ்யதீதி, ரக்ஷிஷ்யதீதி, பகவான் என்னை ரட்சிப்பார், பகவான் வந்து காப்பாற்றுவார், உங்கள் ஒரு உதலியும் கைவிட மாட்டார், பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது? பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு விசுவாசம் இருக்கு. பாத்தீங்களா? நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எல்லா இதுலாம் செவுத்துலாம் எழுதி வச்சிருப்பாங்க, ஜீசஸோட இதுல பைபிள்ல இருக்கிறது. உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதேதான் பகவான் அந்தர்யாமி, நம்மளை விட்டு விலகிறதே இல்லை. ஈஸ்வரன் சதா எனக்குள்ளார், சிவபெருமான் எனக்குள்ளார் அந்தர்யாமியா இருந்துகிட்டே இருக்காரு, என்னை விட்டு பிரியறதே இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாங்க, இமைப்பொழுது கூட என்னை விட்டு விலகிறது இல்லை. அப்ப நிச்சயம் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை அவர் காப்பாற்றுவார், எல்லாத்தையும் அவர் காப்பாற்றுவார்னு விசுவாசம். இது மூணாவது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கோப்திருத்துவ வரணம் ததா. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ததா, அது போலவே கோப்திருத்துவ வரணம். சாமி எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு செக்யூரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் கையில கொடுத்துறது. என்னோட எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்குலயும் கோப்திருத்துவ வரணம். கோப்திருத்துவ வரணம்னா கோப்தான என்ன அர்த்தம்னா பாதுகாப்பவன், பாலனம் பண்றவன். நீ பார்த்துக்கோ, நான் வந்து உன்னை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யோகத்தையும் என்னோட க்ஷேமத்தையும் எல்லாத்தையும் நீ நிர்வாகம் பண்ணிக்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவரை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்து அவரை போஸ்டிங்ல உட்கார வச்சிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோப்திருத்துவ வரணம். இது நாலாவது. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிக்ஷேபஹா. ஆத்ம நிக்ஷேபஹா, ஆத்ம நிக்ஷேபகனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தன்னையே அவனிடம் சமர்ப்பணம் பண்ண. ஒன்றும் இல்லை சாமிண்ணா, நான் ஒன்றும் இல்லை சாமி, நீ தான் சாமி இருக்க. இதெல்லாம் நான் பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் யோக பக்தி சூத்திரத்தில் இருக்கிறது. நான் இல்லை சாமி, பரமஹம்சானந்தான், நான் ஒன்றும் இல்லை சாமி, நீ தான் சாமி இருக்க. பரமஹம்சானந்தான்ற ரூபத்துல நீ தான் சாமி இருக்க, நானும் ஒரு ஆள் இல்லை சாமி அப்படின்னு தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தல். அதுக்கு பேர் ஆத்ம நிக்ஷேபனம்னு பேர். சதா மனதையும் அந்த ஜீவத்துவத்தையும் பகவானிடத்திலேயே சமர்ப்பணம் பண்றது.
இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன வரும் தெரியுங்களா? நம்மளால நிறைய சாமர்த்தியம் பத்தாது நமக்கு. அதுக்கப்புறம் 6வதா சொல்லுது கார்பண்யே அப்படின்னா 6வது. கார்பண்யம் அப்படின்னா ஐயோ சாமி, இந்த தீனபாவம் ஒருத்தருக்கு வரணும். ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மன்றாடுற சாமர்த்தியம் வரணும். சாமி முடியல சாமி, நான் என்னென்னவோ ட்ரை பண்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிய மாட்டேங்குது சாமி, எனக்கு நீதான் சாமி ஹெல்ப் பண்ணணும், நீதான் சாமி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இந்த பிச்சைக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கோயில் பக்கத்துல வந்தீங்கன்னா தெரியும், பிச்சைக்காரங்க ஒரு 10-20 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வருவாங்க. நீங்க கார் ஏறுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குடு 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 குடு, அம்மா 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 அம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, 3 நாள் ஆச்சுமா, எனக்கு ஏதாவது குடுமா குடுமா குடுமான்னு ஒரு 10-20 பேர் அடைவாங்க தெரியுங்களா? எங்கேயா கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கோயில்கள்லாம் பிச்சைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா விடமாட்டாங்க. நீங்க தானம் பண்றீங்கன்னா விடமாட்டாங்க, அப்படியே முச்சிப்பாங்க ஈ மாதிரி. இதே மாதிரி இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா கிருப்பணத்தான்னு பேர். கிருப்பணத்தான என்ன அர்த்தம்? ஐயோ சாமி நான் ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு ஏதாவது பிச்சை போடு சாமி, என்ன பிச்சை போடு. இதே மாதிரி பகவான்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னெல்லாம் இருக்கோ பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சாமி என்னை விடாது சாமி, விடாது சாமி, என்னை விடாது சாமி, கைவிட்டுறாது சாமி, உனக்கு என்ன கொடுத்து உன்னை கொடுத்துரு சாமி, உன்னை கொடுத்துரு சாமி, நான் உன்னால உன்னை பிடிக்க முடியல சாமி அப்படின்னு பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தீனபாவத்தில், தீன பக்தி நம்ம சொல்லுவோம், தீனபாவம் சொல்லுவோம் தெரியுங்களா? அப்படியே அழுந்து புரண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான்கிட்டயே புலம்பிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேரு ஆமா தீன தயாளன் தான். பகவானுக்கு பேரு தீன தயாளன் தானே பேரு. நீங்க தீன பாவத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தான் அவர் தயாளுவா என்ன பண்ணுவாரு, தன்னை கொடுப்பார். பிச்சை கேட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. நானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளார ஒரு அகங்காரம் வரும். கேட்கட்டுமே, நான் நிறைய போய் கொடுப்பேன், கேட்கட்டுமே அவன் இவ்வளவு அகங்காரம் அப்படின்னு. இதே மாதிரி பகவானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், கேட்கட்டுமே அவன் கேட்கட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அதனால பக்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கார்பண்ய அப்படின்னா தீனபாவத்துக்கு வந்தவன். என்னால ஒண்ணு முடியாது சாமி, நீதான் சாமி அப்படின்னு பண்ண. இந்த 6த்துக்கும் பேரு ஷட்விதா சரணாகதி, 6 விதங்களா சரணாகதி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு முடிச்சுங்க. மீதி நம்ம நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாளைக்கு அஷ்டமிஜி, நாளைக்கு லீவு, நவமி அன்னைக்கு கிளாஸ் பாட்டு. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஒரே ஒரு நல்லா புரிஞ்சுங்க, யார் யார் எங்கெங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியல. ஒரு டிராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க. அதில் வந்து ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, சில்ட்ரன்ஸு, பேர குழந்தைங்க, பெட் அனிமல்ஸு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம். அவங்க கத்தியை பார்த்துக்கிட்டு போயிட போகிறோம். திரும்ப ஒன்று சேருவோம். திரும்ப 1000 அம்மா அப்பா இல்லை, கோடி அம்மா அப்பா, கோடி சகோதர சகோதரிகள், கோடி ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, கோடிக்கணக்கான குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாம் எது வரைக்கும்னா உங்கள் கான்சியஸ்னஸ் தப்புற வரைக்கும் தான். ஒரு க்ஷணம் உங்க கான்சியஸ்னஸ் தப்பிச்சு அப்படின்னா போச்சு, இந்த உலகமே இல்லை. நீங்க யாரோ அவங்க யாரோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா மோகம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளாதீங்க. மோகம் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நித்திய வஸ்து அடையணும். அதான் உங்களுடைய பொய்யினால வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தான் கிடைக்கும். அதனால யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்ன்ற கர்த்தவியத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாவம் அறிவு இல்லாம ஏதோ பண்ணட்டும். கொஞ்சம் வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சோம், கீதை கேட்க ஆரம்பிச்சோம்னா பகவானையே பிடிங்க. 60 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் என்னத்தை பண்ண போறீங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க. பிரதிகூலமாக இருக்கிற கொஞ்சோண்டு கிரகஸ்தர்கள் இருக்கிறவங்க, ஒரு 50 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்கும் முடிங்க. ஒரு 55 வயசுக்கு மேலே ஏதாவது நீங்கள் விவகாரங்கள் வெளியில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனைக்கு ஆப்போசிட்டா அதெல்லாம் நீங்களே உங்களுக்கு விஷம் வச்சுக்கிற மாதிரி. தெரியல, நமக்கு பயம் வரல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும்னு பயம் இல்லாததுனால சுத்தமாக நம்ம ஆனந்தமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, எங்க போறோம், என்ன பிறக்க போறோம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் தெரியாது. கர்மனோ ககனாகதி,
கர்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கர்மா அடுத்து சங்கல்பம் என்ன பிராரப்தம் உண்டாயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால பகவானை கெட்டியா பிடிச்சிக்கிறத தவிர்த்து வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. யாரும் உங்க பேரனோ உங்க பிள்ளையோ உங்க பொண்ணோ உங்க மனைவியோ உங்க கணவனோ யாரும் வரமாட்டாங்க. காதர்ந்த ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கு. கூட வந்து உடஞ்சி போன ஊசியை கூட கொண்டு போக முடியாது. நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெஸ்ஸில் இருக்க அருணாக்குடியை கூட கட் பண்ணி எடுத்து விட்டுருவாங்க. போச்சு, முடிஞ்சு போச்சு, ஒன்றும் தேராது. அதனால ஒரே ஒரு பகவானை மட்டும் சரணாகதி. ஹரி ஓம்.